Hi friends, welcome to ammatips.com. இன்னையோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தைக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். யாருக்காவது ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ரிலேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி நான் தைச்சிருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே லைனிங் பீஸை ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே மேலே ஒரு தையல் போட்டு நம்ம எப்படி நார்மல் ப்ளவுஸ் தைப்போமோ அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸில் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டா போதும். நம்மளுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடலாம். அப்போ நம்ம எல்லாத்தையும் பார்ட்டாக கட் பண்ண எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு குழப்பமே இல்லாமல் நம்ம ப்ளவுஸை கண்டினியூவாக தைக்க முடியும். ஸோ இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிங்கன்னா தான் நம்மளுக்கு எந்த பீஸ் எது வரும் அப்படின்றது நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி எப்படி வருமோ அதே மாதிரியே வந்துடும். இதே மாதிரி ரெடி பண்ணி தைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
நீங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நீங்கள்